Dear children, in this video we are going to see about abstraction from chapter 6. First, abstraction என்னன்னு சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தேவையில்லாத டீடைல்ஸ், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை ஹைட் பண்ணி அல்லனா இக்னோர் பண்ணிட்டு தேவையான டீடைல்ஸ் ஆர் எசென்சியல் ஃபீச்சர்ஸ் அதை மட்டும் வச்சு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். அதான் அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இக்னோரிங் ஆர் ஹைடிங் irrelevant details and modeling a problem only by its essential features. The exam க்கு கேக்குற very important 2 mark question. First நம்ம டெக்ஸ்ட் புக்ல இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. To ride a bicycle, ஒரு பைசைக்கிள் ரைட் பண்றதுக்கு it is sufficient to understand the functioning of the pedal, handlebar, brakes and bell. ஒரு பைசைக்கிள் ரைட் பண்றதுக்கு அந்த சைக்கிள்ல இருக்கிற பெடல், then handlebar, brake, then bell இதோட functionalities understand பண்ணிக்கிட்டா போதும். Next, as a rider, we model a bicycle by these 4 features. இப்போ ஒரு ரைடரா இந்த 4 features பேஸ் பண்ணி இந்த பைசைக்கிளை மாடல் பண்ணுவோம். A bicycle has a lot more details which the rider can ignore. இப்போ ஒரு பைசைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அந்த சைக்கிளோட எங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க, என்ன மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க, அதோட குவாலிட்டி என்னது, காஸ்ட் என்னது, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இந்த டீடைல்ஸ் எல்லாம் ரைடருக்கு தேவையில்லாத டீடைல்ஸ். சோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் ரைடர் என்ன பண்ணிக்கலாம், இக்னோர் பண்ணிக்கலாம். which the rider can ignore. those details are irrelevant for the purpose of riding a bicycle. இப்போ ஒரு சைக்கிள் ரைட் பண்றதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், a problem can involve a lot of details. இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கும். several of these details are irrelevant for solving the problem. அதுல நிறைய டீடைல்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தேவையில்லாத irrelevant டீடைல்ஸா தான் இருக்கும். only few details are essential. இங்க some of the details தான் தேவையான டீடைல்ஸா இருக்கும். இதுல இருந்து நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு சொல்லிருக்காங்க. எக்ஸாமுக்கு கேக்குற இம்பார்ட்டன்ட் 2 mark question. Abstraction is the process of ignoring or hiding irrelevant details and modeling a problem only by its essential features. இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன்னா நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற தேவையான எசென்சியல் ஃபீச்சர்ஸை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத irrelevant டீடைல்ஸை இக்னோர் பண்றது, அதாவது ஹைட் பண்றதா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்றோம். Abstraction is the most effective mental tool used for managing complexity. ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை மேனேஜ் பண்றதுக்கு தேவையான ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவ் மென்டல் டூல் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், another example, a map is an abstraction of the things we find on the ground. இப்போ கிரவுண்ட்னா தெரியும், நிலம். நிலத்துல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் திங்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் மேப் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மேப்பையுமே நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். A map is an abstraction of the things we find on the ground. Different maps are drawn for different purposes. இப்போ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்கும் நம்ம டிஃப்ரெண்ட் மேப்ஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மேப்ஸுமே டிஃப்ரெண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ நம்மளுடைய தேவைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு அப்ஸ்ட்ராக்ஷன்லயுமே நம்ம தேவையான டீடைல்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். then that is they hide or represent different features. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ரோடு மேப் கொடுத்திருக்காங்க. இந்த ரோடு மேப் வந்து ஒன் டைப் ஆஃப் மேப். இந்த ரோடு மேப் வந்து டிரைவர்ஸுக்காக டிசைன் பண்ணதான் இந்த ரோடு மேப். இப்போ இந்த ரோடு மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன் இருந்து அனதர் லொகேஷன் எப்படி போகணும், அந்த ஷார்ட்கட் டிஃப்ரெண்ட் வேஸ் தான் இந்த ரோடு மேப்ல இருக்கும். அதை தவிர சைட்ல உள்ள அந்த ஹில்ஸ், ட்ரீஸ், மவுண்டன்ஸ், பில்டிங்ஸ் இதெல்லாம் இந்த ரோடு மேப்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் irrelevant டீடைல்ஸா இருக்கும். Next point, they do not usually worry about hills, so that most hills are ignored on the road map. road mapல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த hills, mountains இதெல்லாம் இக்னோர் பண்ணிருப்பாங்க. Next, a walker's map. Next, walker's map is not interested in whether a road is a one-way street, so such details are ignored. இப்போ இந்த வாக்கர்ஸுக்குள்ள மேப்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் வே ரோடா இல்ல 2 வே ரோடா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஹைட் பண்ணிருப்பாங்க. இந்த வாக்கர்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. இததான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்கும். அதுல தேவையில்லாத டீடைல்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தேவையான டீடைல்ஸ் மட்டும் எடுக்கிறதா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். மெடிசின் பேஸ் பண்ணி சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. மெடிசின் என்ன தெரியும், மருத்துவத்துறை. இப்போ ஒரு ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும்.
ஒவ்வொரு பார்ட்ஸும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் மெடிசின் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. நெக்ஸ்ட் பாயிண்ட், அண்ட் ஆர்த்தோபீடிசியன். ஆர்த்தோபீடிசியனா தெரியும், ஹியூமனோட ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்கள தான் ஆர்த்தோபீடிசியன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆர்த்தோபீடிசியன் ஒர்க்ஸ் வித் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இப்போ இவங்களோட அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹியூமனோட ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். while a gastroenterologist, gastroenterologistனா தெரியும், இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது இந்த குடல் சம்பந்தமா அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்க தான் gastroenterologistனு சொல்லுவாங்க. அவங்களோட அப்ஸ்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். பிசியோதெரபிஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் த ஹியூமன் பாடி பை இட்ஸ் மஸ்குலர் சிஸ்டம். இப்போ பிசியோதெரபிஸ்ட் அவங்களோட அப்ஸ்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா ஹியூமன் பாடியோட அந்த மஸ்குலர் சிஸ்டத்தை பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். An algorithm designer has to be trained to recognize which features are essential to solve the problem. இப்போ ஒரு அல்கோரிதத்தை டிசைன் பண்றவங்க தான் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தேவையான எசென்சியல் ஃபீச்சர்ஸ், தேவையான ஃபீச்சர்ஸை ரெகக்னைஸ் பண்றதுக்கு வெல் ட்ரெயின்டா இருக்கணும், அதில் பயிற்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் விச் டீட்டெயில்ஸ் ஆர் அன்னெசரி. இப்போ எதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை, எதெல்லாம் டீட்டெயில்ஸ் தேவையில்லை, அந்த இன்ஃபர்மேஷனை ரெகக்னைஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இஃப் இன்க்ளூட் அன்னெசரி டீட்டெயில்ஸ். இப்போ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தேவையில்லாத டீட்டெயில்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா இட் மேக்ஸ் த ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் ஓவர் காம்ப்ளிகேட்டட். ப்ராப்ளம் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே இருக்கும், ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்பெசிஃபிகேஷன் எதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம். ப்ராப்ளத்தோட இன்புட் ப்ராப்பர்ட்டிஸும் அப்புறமா நமக்கு விருப்பமான இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பும் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறதா ஸ்பெசிஃபிகேஷன். அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் a problem by the properties of the inputs and the desired input-output relation. Next, we recognize the properties essential for solving the problem and ignore the unnecessary details. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டு தேவையில்லாத டீட்டெயில்ஸை நம்ம இக்னோர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேட். இப்போ ஒரு அல்கோரிதத்துல ஸ்டேட் எப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன் அல்கோரிதம்ஸ் த ஸ்டேட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டேஷன் இஸ் அப்ஸ்ட்ராக்டட் பை ஏ செட் ஆஃப் வேரியபிள்ஸ். இப்போ செட் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டேஷனுடைய ஸ்டேட்டை ஒரு அல்கோரிதத்தில் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். when an algorithm is very complex we can decompose it into functions and abstract each function by its specification. இப்போ ஒரு அல்கோரிதம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் இல்ல ரொம்ப லார்ஜா இருந்தாலும் அந்த அல்கோரிதத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸா டீகாம்போஸ் பண்ணுவாங்க. டீகாம்போஸ்னா தெரியும், ஸ்பிளிட் பண்றது, சின்ன சின்ன ஃபங்க்ஷனா டிவைட் பண்றதா டீகாம்போஸ்னு சொல்லுவாங்க. டீகாம்போஸ் இட் இன்டு ஃபங்க்ஷன்ஸ். இப்போ டீகாம்போஸ் பண்ண ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ல அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க இன்டு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஈச் ஃபங்க்ஷன் பை இட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்டேட்னா என்னன்னு டீடைல்டா இங்க கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் இஸ் ஏ பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸ்டேட் தான் ஒரு முக்கியமான அப்ஸ்ட்ராக்ஷன். கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸஸ் ஹேவ் ஸ்டேட். இப்போ கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸஸ் எடுத்துட்டோம்னா ஸ்டேட்ஸ் இருக்கும். A computational process starts with an initial state. ஒரு கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். as actions are performed its state changes. இந்த கம்ப்யூட்டேஷன்ஸ் நடக்கும்போது அது ஆக்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஸ்டேட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஒரு ஸ்டேட்ல இருந்து அனதர் ஸ்டேட்டுக்கு போகும். ஸ்டேட் சேஞ்சஸ். இட் எண்ட்ஸ் வித் ஏ ஃபைனல் ஸ்டேட். இப்போ ஃபைனல் ஸ்டேட் வரும்போது இந்த கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் எண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் பாயிண்ட், state of a process is abstracted by a set of variables in the algorithm. இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ் எப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்கன்னா செட் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி இது பார்த்தோம். The state at any point of execution is simply the values of the variables at that point. ஒரு அல்கோரிதம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அல்கோரிதத்துல எக்ஸிகியூஷனுடைய ஸ்டேட் எப்படி இருக்கும்னா அந்த பர்டிகுலர் டைம்ல பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கிற வேரியபிள்ஸோட வேல்யூஸ். இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த டிராபிக் சிக்னல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த டிராபிக் சிக்னலோட வேரியபிள்ஸோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும்போது இப்போ வேரியபிளோட வேல்யூ வந்து ரெட்டா இருந்துச்சுன்னா அந்த ரெட் சிக்னல் அதான் அந்த எக்ஸிகியூஷனுடைய ஸ்டேட். See an example. எல்லாருக்கும் பிடிச்ச தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சாக்லேட் பாஸ்.
A rectangular chocolate bar is divided into squares by horizontal and vertical groups. Groupsனா என்னன்னு சொல்றேன். இது ஒரு சாக்லேட் பார். இந்த சாக்லேட் பார்ல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல நிறைய ஸ்மால் பீசஸ் இருக்கும். இப்போ இந்த பீசஸை ஈஸியா பிரேக் பண்றதுக்காக, ஈஸியா டிவைட் பண்றதுக்காக இங்க ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலா நிறைய கட் இருக்கும். இந்த கட்டை தான் இங்க குரூப்ஸ்னு சொல்லுவோம். We wish to break the bar into individual pieces. இப்போ இந்த பாரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் பீசஸ், இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸா நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். இப்போ பிரேக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஹோல் பாரை இந்த குரூப்ல வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணுவோம். இங்க சொல்லிருக்காங்க, to start with we have the whole of the bar as a single piece. A cut is made by choosing a piece and breaking it along one of its groups. இப்போ அந்த ஒரு சாக்லேட் பார்ல அந்த குரூப்ஸ்ல வச்சு நம்ம கட் பண்ணும்போது ரெண்டு பீசஸா பிரேக் ஆகும். Thus a cut divides a piece into two pieces. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. How many cuts are needed to break the bar into its individual squares? இப்போ இந்த பாரை இண்டிவிஜுவல் பீசஸா பிரேக் பண்றதுக்கு எத்தனை கட்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. In this example, we will abstract the essential variables of the problem. இந்த எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தோட எசென்சியல் வேரியபிள்ஸை நம்ம அப்டிராக்ட் பண்ணணும். இதுல எதெல்லாம் எசென்சியல் வேரியபிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. The number of pieces and the number of cuts are the essential variables of the problem. இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பார்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பீசஸ் இருக்கு, அந்த நம்பர் ஆஃப் பீசஸை இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸா டிவைட் பண்றதுக்கு எவ்வளவு கட்ஸ் தேவைப்படுது, அதை பேஸ் பண்ணி இங்க எசென்சியல் வேரியபிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த டூ எசென்சியல் வேரியபிள்ஸ் தான் நம்பர் ஆஃப் பீசஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கட்ஸ். You will represent them by two variables. And the two variables are P. P na number of pieces, C na number of cuts respectively. Thus, the state of the process is abstracted by two variables, P and C. So, இதை பேஸ் பண்ணி இந்த state of the process two variablesனால abstract பண்ணிருக்காங்க. அந்த two variables தான் P யும் C யும். P na number of pieces, C na number of cuts. irrelevant details பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான எசென்சியல் வேரியபிள்ஸ் எதுன்னு பார்த்தோம், நம்பர் ஆஃப் பீசஸும் கட்டும். அடுத்து இதுல இதெல்லாம் irrelevant டீடைல்ஸ்னு பார்க்க போறோம். The problem could be cutting a chocolate bar into individual pieces or cutting a sheet of postage stamps into individual stamps. நம்மளுடைய ப்ராப்ளம் இந்த சாக்லேட் பாரை டிஃப்ரெண்ட் ஷேப்ல இல்ல டிஃப்ரெண்ட் சைஸ்ல ஸ்மால் சின்ன சின்ன பீசஸா கட் பண்றதோ இல்ல ஒரு ஸ்டாம்ப் ஷீட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்டாம்ப்ஸை இண்டிவிஜுவல் ஸ்டாம்ப்ஸா டிவைட் பண்றதோ கிடையாதுங்க. இதுதான் irrelevantனு சொல்லிருக்கோம். இட் இஸ் irrelevant. இங்க நம்மளுடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னு கொடுத்திருக்காங்க. the problem is simply cutting a grid of squares. Grid of squaresனா அந்த சாக்லேட் பார் into individual pieces, individual squares. The sequence of cuts that have been made and the shapes and size of the resulting pieces are irrelevant too. இந்த சாக்லேட் பாரை டிஃப்ரெண்ட் ஷேப்ல டிஃப்ரெண்ட் சைஸ்ல சின்ன பீசஸா கட் பண்ணி சின்ன பீசஸா கொண்டு வர்றது வந்து நம்மளோட irrelevant இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அதான் ரிசல்ட்டிங் பீசஸ் ஆர் irrelevant too. நெக்ஸ்ட் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான் கோட் கிராஸ் அண்ட் வூல்ஃப் ப்ராப்ளம். In this example, we will write a specification of a problem. The problem involves four individuals. இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா four individuals இருக்கு. goat, grouse, wolf and farmer. And each is at one of the two sides of the river. இப்போ ரிவர்ல two sides இருக்கு, left side இருக்கு, right sideல இருக்கு. இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் ஒவ்வொரு டைம்ல என்னது ஏதாவது ஒரு சைடுல இருக்கும். This means that we can represent the state by four variables. இப்போ இந்த ஸ்டேட்டை four variablesஆல நம்ம represent பண்ணலாம். Each of them has one of the two values. ஒவ்வொரு வேரியபிள்ஸ்க்கும் டூ வேல்யூஸ் நம்ம கொடுக்கலாம். எல் லெஃப்ட் சைடுல இருந்தா எல் வேல்யூ கொடுக்கலாம், ரைட் சைடுல இருந்தா ஆர் வேல்யூ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். லெட் அஸ் நேம் த வேரியபிள்ஸ் as ஃபார்மர், கோட், கிராஸ் அண்ட் வூல்ஃப். இப்போ இந்த ஃபோர் வேரியபிள்ஸோட நேம் தான் ஃபார்மர், கோட், கிராஸ் அண்ட் வூல்ஃப். இந்த ஒவ்வொரு வேரியபிள்ஸோட வேல்யூஸ் பாசிபிள் வேல்யூஸ் எல் அண்ட் ஆர். இங்க எல்னா லெஃப்ட் சைடு, ஆர்னா ரைட் சைடு. இப்போ கோட் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்தா அதோட வேல்யூ எல்லா இருக்கும், இல்ல ரைட் சைட்ல இருந்தா அதோட வேல்யூ ஆரா இருக்கும். அதான் a value of L means at the left side, a value of R means at the right side. In the initial state, all four variables farmer, goat, grouse and wolf have the value L. Initial stateல இந்த four variables, இந்த farmer, goat, wolf, இந்த grouse
இந்த 4ம் ரிவரோடைய லெஃப்ட் சைடில் இருக்கும். அதனால தான் இதோட வேல்யூ எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க ஃபார்மர் கோட் கிராஸ் வூல்ஃப் இஸ் ஈக்குவல் டு எல் 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 எல். இந்த 4மே ரிவரோட லெஃப்ட் சைடில் இருக்கு. அதனால தான் இதோட வேல்யூஸ் எல். In the final state, all 4 variables should have the value R. Final stateல இந்த 4 வேரியபிள்ஸ் இந்த ரிவரோட ரைட் சைடுக்கு வந்துடும். அதனால இதோட வேல்யூஸ் ஆரா கொடுத்துருக்கோம். அதான் ஃபார்மர் கோட் கிராஸ் வூல்ஃப் இஸ் ஈக்குவல் டு RR. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. The specification of the problem is cross the river. இந்த ப்ராப்ளத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா இந்த ரிவரை வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல கிராஸ் பண்றது. அதான் இந்த ப்ராப்ளத்தோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தோட இன்புட்ஸ் என்னது அவுட்புட்ஸ் என்னதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்புட்ஸ் இனிஷியலா என்ன இருக்கும், இந்த 4 வேரியபிள்ஸும் லெஃப்ட் சைட்ல இருக்கும், ரிவரோட லெஃப்ட் சைடு. அதான் இன்புட்ஸ். ஃபார்மர் கோட் கிராஸ் வூல்ஃப் இந்த 4 வேரியபிள்ஸோட வேல்யூஸும் இனிஷியலா எல் இருக்கும். அவுட்புட் என்னது, இந்த 4 வேரியபிள்ஸும் ரைட் சைடில் வரணும், ரிவரோட ரைட் சைடில் வரணும். அதனால தான் இந்த 4 வேரியபிள்ஸோட வேல்யூஸும் ஆர்ஆராக இருக்கும். அதான் அவுட்புட்ஸாக கொடுத்துருக்கும். சின்ஸ் த போட் இஸ் ஆல்வேஸ் வித் த ஃபார்மர், இந்த போட் எப்பவுமே ஃபார்மர் கூட தான் இருக்கும். இந்த ஃபார்மர் ரிவரை ஒவ்வொரு டைம் கிராஸ் பண்ணுவோம் இந்த போட்டில் தான் கிராஸ் பண்ணுவார். ஸோ இந்த போட் எப்பவுமே ஃபார்மர் கூட தான் இருக்கும். அதனால இந்த போட்டை ஒரு வேரியபிளை இங்கே கன்சிடர் பண்ணலை. It is not important to introduce a variable to represent its position. Next இங்க 2 constraints கொடுத்திருக்காங்க. First constraint, the goat cannot be left alone with the grass. இந்த goatடையும் grassையும் தனியா விட முடியாது. ஏன்னா goat வந்து grass-ஐ வந்து சாப்பிட்டுரும். அதான் if goat is equal to grass, goat-ம் grass இருந்துச்சுன்னா farmer வந்து goat கூட இருக்கணும். அதான் then farmer is equal to goat. Next condition, the goat cannot be left alone with the wolf. கோட்டையும் wolf-ஐயும் தனியா விட முடியாது. ஏன்னா wolf வந்து கோட்டை சாப்பிட்டுரும். அதான் if goat is equal to wolf, கோட்டும் wolf இருந்துச்சுன்னா then farmer is equal to goat, கோட்டு கூட farmer இருக்கணும். farmer இல்லைன்னா இந்த wolf வந்து கோட்டை சாப்பிட்டுரும். இதான் இங்க 2 conditions. இந்த கிராஸையும் கோட்டையும் தனியா விடக்கூடாது. நெக்ஸ்ட் கண்டிஷன் wolf-ஐயும் கோட்டையும் தனியா விடக்கூடாது. இதான் 2 constraints. இதுதான் இந்த goat, wolf and grass ப்ராப்ளத்தோட ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இங்க 2 வேல்யூ m வந்து வேரியபிள். இப்போ இந்த 2-வை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு நேம்டு பாக்ஸ் தான் நம்மளுடைய வேரியபிள். அதான் வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸஸ் டு ஸ்டோர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற நேம்டு பாக்ஸஸ் தான் நம்மளுடைய வேரியபிள்ஸ். இங்க பாத்தீங்கன்னா m வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ 2. அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் a வேல்யூ இன் a வேரியபிள். இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூவை வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். It is written with the variable on the left side of the assignment operator and a value on the right side. The assignment operator colon equal to போட்டு assignment operator. இங்க left sideல இருக்கிறது variable, right sideல இருக்கிறது value. இங்க m வந்து variable, 2 வந்து value. இந்த 2 வேல்யூவை m வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த colon equal to நம்மளுடைய assignment operator. When this assignment is executed, the value on the right side is stored in the variable on the left side. இப்போ இந்த assignment statement execute ஆகும்போ right sideல இருக்கிற value left sideல இருக்கிற variableல store ஆகும். இதை இங்க எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. If the variable already has a value stored in it, இப்போ ஒரு வேரியபிள்ல ஆல்ரெடி நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னா இப்போ m வேரியபிள்ல 2 நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். Assignment changes its value to the value on the right side. இந்த assignment statement என்ன பண்ணுனா ரைட் சைடுல இருக்கிற வேல்யூக்கு இந்த வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிரும். The old value of the variable is lost. ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ லாஸ்ட் ஆயிரும், அது வந்து போயிரும். அந்த வேல்யூ போயிட்டு நியூ வேல்யூ இங்க ஸ்டோர் ஆகும். The right side of an assignment can be expression. இந்த அசைன்மெண்ட்டுக்கு ரைட் சைடுல நம்ம எக்ஸ்பிரஷனும் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணோம்னா இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ தான் இந்த வேரியபிளுக்கு இங்க ஸ்டோர் ஆகும். In this case, the expression is evaluated and the value of the expression is stored in this variable. Next point, if the variable exists in the expression, the current value of the variable is used in evaluating the expression and then the variable is updated. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா m+3 வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷன்,
அதான் if the variable exists in the expression, இந்த எக்ஸ்பிரஷன்ல வேரியபிள் இருந்துச்சுன்னா, இங்க m வந்து வேரியபிள் இருக்கு. The current value of the variable is used in evaluating the expression. கரண்டா எம்மோட வேல்யூ என்னதோ அந்த வேல்யூவை இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். இப்போ கரண்டா எம்மோட வேல்யூ 2, இந்த 2வை இந்த எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 + 3 இங்க 5, அந்த 5 தான் எம்ல ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் த வேரியபிள் இஸ் அப்டேட்டட். இப்போ இந்த வேரியபிளோட வேல்யூ 5ஆ அப்டேட் ஆகும். இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்க சொல்லியிருக்காங்க எவாலுவேட்ஸ் த எக்ஸ்பிரஷன் m + 3 யூசிங் த கரண்ட் வேல்யூ ஆஃப் m. எம்முடைய கரண்ட் வேல்யூ 2, இந்த 2வை இந்த எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகும். இப்போ m + 3, எம்மோட வேல்யூ 2, 2 + 3 வேல்யூ 5. இப்போ இந்த நியூ வேல்யூ 5 தான் இந்த வேரியபிள் mல ஸ்டோர் ஆகும். அதான் எம்மோட வேல்யூ 5 இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டோர்ஸ் த வேல்யூ 5 in the variable m. Next point, the two sides of an assignment statement. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2 sides இருக்கு, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஆஃப் த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இங்க பாத்தீங்கன்னா கோலன் ஈக்குவல் டு தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டரோட சிம்பிள் தான் கோலன் ஈக்குவல் டு. இதை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிருக்கோம். ஆர் செப்பரேட்டட் பை த சிம்பிள் கோலன் ஈக்குவல் டு. இந்த கோலன் ஈக்குவல் டு தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்றோம், known as அசைன்மெண்ட் ஆபரேட்டர். நெக்ஸ்ட் இது எப்படி ரீட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ரீட் as becomes or is assigned. இது இப்ப பாத்தீங்கன்னா v becomes e அப்படின்னு ரீட் பண்ணணும். அதான் is read as v becomes e. Next point, note that assignment operator is not equality operator. இந்த assignment operatorம் equality operatorம் சேம் கிடையாது, ரெண்டுமே டிஃபரெண்ட்னு சொல்லியிருக்காங்க. The meanings of v becomes e and v is equal to e are different. இந்த ரெண்டுமே டிஃபரெண்ட், ரெண்டும் சேம் கிடையாது. An assignment statement can change the values of multiple variables simultaneously. இந்த assignment statement யூஸ் பண்ணி multiple variables ஓட values ஒரே டைம்ல at a timeல அதான் simultaneous நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். In that case, the number of variables on the left side should match the number of expressions on the right side. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லெஃப்ட் சைடுல இருக்கிற வேரியபிள்ஸோட நம்பர்ஸும் இங்க 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். இங்க ரைட் சைடுல இருக்கிற எக்ஸ்பிரஷனோட நம்பரும் சேமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பல்சரியா சேமா இருக்கணும். இங்க 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி 3 எக்ஸ்பிரஷன்ஸ் இங்க இருக்கு, சேமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், if we wish to assign to 3 variables v1, v2, v3, இங்க v1, v2, v3 3 variables, we need 3 expressions. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு 3 எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும். அந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ் தான் e1, e2, e3 ன்னு சொல்லியிருக்கோம். Next point, the left side is a comma separated list of variables. இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் செப்பரேட் பண்றதுக்கு நம்ம கமா யூஸ் பண்ணிருக்கோம். v1 ஒரு வேரியபிள், v2 another வேரியபிள், v3 another வேரியபிள். இந்த 3 வேரியபிள்ஸையும் செப்பரேட் பண்றதுக்கு கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். The right side is a comma separated list of expressions. இந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸையும் செப்பரேட் பண்றதுக்கு கமா யூஸ் பண்ணிருக்கோம். e1 ஒரு எக்ஸ்பிரஷன், e2 another எக்ஸ்பிரஷன், e3 another எக்ஸ்பிரஷன். இங்க கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிருக்கோம். Next point, to execute an assignment statement, first evaluate all the expressions on the right side using the current values of the variable. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸை எவாலுவேட் பண்ணணும். இப்போ இந்த ரைட் சைடுல இருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு ஒவ்வொரு வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த கரண்டா வேரியபிள்ஸோட வேல்யூஸ் என்ன இருக்கோ அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆகும். அண்ட் தென் ஸ்டோர் தம் இந்த கரஸ்பாண்டிங் வேரியபிள்ஸ் ஆன் த லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன்ஸோட வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் m and n ஆஃப்டர் த அசைன்மெண்ட்ஸ் இன் லைன் 1 and லைன் 3. இப்போ பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் இருக்கு. லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4. இங்க 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம், m and n. mn 2 வேரியபிள்ஸ். இந்த 2 வேரியபிள்ஸ்க்கும் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். mோட வேல்யூ 2 அசைன் பண்ணியிருக்கோம், n-க்கு 5 அசைன் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கு அப்புறம் m and n வேரியபிள்ஸோட வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. The assignment in line 1, the line 1 stores 2 in variable m. 2 வந்து variable m-ல ஸ்டோர் ஆகும் and 5 in variable n. 5 variable n-ல ஸ்டோர் ஆகும். The assignment in line 3 evaluates the expression m plus 3.
இந்த லைன் 3ல பாத்தீங்கன்னா 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. m+3 ஒரு எக்ஸ்பிரஷன், n-1 another எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த 2 எக்ஸ்பிரஷனும் எவாலுவேட் பண்ணி அந்த வேல்யூஸ் தான் இந்த m and n வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இங்க m+3 m உடைய கரண்ட் வேல்யூ 2, 2 + 3 5, 5 mல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் n உடைய கரண்ட் வேல்யூ 5, 5 - 1 4 இந்த n வேரியபிள்ல நியூவா ஸ்டோர் ஆகும். அதான் m+3 and n-1 using the current values of m and n as m+3, n-1. இப்போ 2 + 3 m உடைய கரண்ட் வேல்யூ 2, 2 + 3, n உடைய கரண்ட் வேல்யூ 5, 5 - 1, 5 - 1 4, 5, 4. 5 வந்து m வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும், 4 n வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். And stores the values 5 and 4 in the variables m and n respectively. இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 அசைன்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த m and n வேரியபிள்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்னு இந்த லைன் 2லயும் லைன் 4லயும் கொடுத்திருக்காங்க. m க்கு 2 அசைன் பண்ணிருக்கோம், n க்கு 5 அசைன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வேல்யூஸ் m and n வேரியபிள்ஸோட வேல்யூஸ் 2, 5 இருக்கும். அடுத்து இங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. m க்கு கரண்ட் வேல்யூ 2 யூஸ் பண்ணிக்கோ, 2 + 3 இங்க 5 இருக்கும். அடுத்து n க்கு கரண்ட் வேல்யூ 5, 5 - 1 4. ஸோ இங்க நியூவா m and n வேரியபிள்ஸோட வேல்யூஸ் 5, 4 இருக்கும். அதான் வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஆஃப்டர் த 2 அசைன்மெண்ட்ஸ் ஆர் ஷோன் இன் த லைன் 2 அண்ட் லைன் 4. நெக்ஸ்ட் another எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான், கட்டிங் சாக்லேட் பார். இந்த கட்டிங் சாக்லேட் பார்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸோட கரண்ட் ஸ்டேட் எப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. We abstracted the state of the process by 2 variables. இங்க நம்ம 2 வேரியபிள்ஸ் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் நம்பர் ஆஃப் பீசஸ், அதுதான் p ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கட்ஸ், அத c வேரியபிள் எடுத்திருக்கோம். இங்க மெயின் ப்ராசஸ் என்னன்னா the next step is to model the process of cutting the chocolate bar. இங்க cutting the chocolate bar தான் நம்மளுடைய மெயின் ப்ராசஸ். அதை எப்படி மாடல் பண்றது? when we make a single cut of a piece, இப்போ அந்த சாக்லேட் பாரை நம்ம ஒன்ஸ் கட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பீசஸ் 1ல இருந்து 2க்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே டைம்ல நம்பர் ஆஃப் கட்ஸும் 1ல இருந்து 2க்கு இன்க்ரீஸ் ஆகும். அதான் the number of pieces p and the number of cuts c both increase by 1. both வேரியபிள்ஸோட வேல்யூஸும் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். we can model it by the assignment statement. இதை எப்படி அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மாடல் பண்ணலாம்னு இங்க சொல்லியிருக்காங்க. p, c. p வந்து நம்பர் ஆஃப் பீசஸோட வேரியபிள், c நம்பர் ஆஃப் கட்ஸோட வேரியபிள். ஈச் டைம் என்ன ஆகும், p யோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும். அதே டைம்ல அந்த கட்ஸோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும். அதான் p + 1, c + 1. சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஒரு ப்ராப்ளத்தை மாடல் பண்றதுக்கு தேவையில்லாத டீடைல்ஸை இக்னோர் பண்ணிட்டு, தேவையில்லாத டீடைல்ஸை ஹைட் பண்ணிட்டு, தேவையான டீடைல்ஸை மட்டும் வச்சு மாடல் பண்றதான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்றோம். அதுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரைட் ஏ பைசைக்கிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ரைட் ஏ பைசைக்கிளுக்கு எதெல்லாம் தேவையான டீடைல்ஸ், எதெல்லாம் தேவையில்லாத டீடைல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் மேப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் மெடிசின் ரிலேட்டடா டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் சாக்லேட் பார் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த சாக்லேட் பார்ல எதெல்லாம் ரிலவென்ட் டீடைல்ஸ், எதெல்லாம் இர்ரிலவென்ட் டீடைல்ஸ் அது பார்த்தோம். நெக்ஸ்ட் கோட் கிராஸ் வூல்ஃப் ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும் அதுக்கு வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.